ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்யும். Do something new in my life. Do something great in my life. Do something extraordinary in my life. வேதத்திலிருந்து ஒரு ரெண்டு உதாரணங்களை பார்த்து எப்படியாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து தங்களுக்கு ஒரு காரியத்தை, புதிய காரியத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மனிதன் ஜாபேஸ். இந்த 4ஆம் அதிகாரம் இப்படியாக ஆவியானவர் எழுத தொடங்குகிறார். ஜூதாவுடைய வம்ச வரலாறு எழுத தொடங்குகிறார். இப்படியாக தொடங்குது. ஜூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். இப்படியாக ஜூதாவின் வம்ச வரலாறை எழுதி கொண்டு வந்த ஆவியானவர் அவருக்கு இடையிலே ஒரு மனிதனை பற்றி நமக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அந்த மனுஷன் தான் ஜாபேஸ். அந்த மனிதனை பற்றி இப்படியாக ஆவியானவர் தொடங்குகிறார். 1 நாளாகமம் 4:9 ஜாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டார். அவனுடைய தாய் நான் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி ஜாபேஸ் என்று பெயரிட்டார். ஜாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன். அப்படியான துக்கத்தின் மகனாக இருந்த ஜாபேஸ் எப்படியாக தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாறினான் என்பதை அடுத்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவன் துக்கத்தின் மகனாய் இருந்தான். அது தன்னுடைய தவறு அல்ல என்று அவனுக்கு புத்தி வந்த போது அவன் உணர்ந்து கொண்டான். இது என்னுடைய தவறு அல்ல, நான் துக்கத்தின் மகனாக இருப்பது என்னுடைய அம்மா எனக்கு இப்படியாக பெயர் வைத்தபடினார். அன்றைய நாளில் இஸ்ரவேலிலே பெயர்கள் என்பது மிகவும் முக்கியமானவைகள். இப்படியாக சம்பவத்தை இன்னொரு சம்பவத்திலும் பார்க்கலாம். ராகேல் தான் துக்கத்தோடு அவள் இறக்க போகிற போது தன்னுடைய கடைசி குமாரனை பெற்ற போது பென்னமி என்று பெயர் வைத்தார். உடனடியாக அவனுடைய தகப்பன் அதை மாற்றி பெஞ்சமின் என்று மாற்றி அவனுடைய ஆசீர்வாதமாக ஒரு மனிதனாக மாற்றினார். ஆண்டவர் அப்படியாக ஜாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். ஆபிரகாமை ஆபிரகாமாக மாற்றினார். சாராயை சாராளாக மாற்றினார். அன்றைய நாளிலே பெயர்கள் மிகவும் முக்கியமானவைகளாக இருந்திருக்கின்றன. அவர்களுடைய பெயரின்படி அவருடைய வாழ்க்கையும் அமைந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இங்கே ஜாபேஸ் அவருடைய தாய் தான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனை துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டார். ஆனால் அவனுக்கு அந்த புத்தி வந்த போது தான் இப்படி இருப்பது இது என்னுடைய தவறு அல்ல, நான் இப்படியாக இருப்பது நான் செய்த தவறு அல்ல, இது என்னுடைய தாய் எனக்கு பெயர் வைத்தபடினார், நான் இப்படியாக இருக்கிறேன் என்று அவன் உணர்ந்து கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது நீங்கள் உடையை பற்றியும் உணவை பற்றியும் மற்ற சில இந்த காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்களை பற்றி நீங்க கவலைப்படுகிறது என்ன? இது ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு உரியவைகளாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் ராஜாவால் தன் ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை காரியமா இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தையும் மீறிய நீங்கள் தேடினீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜா பார்த்துக் கொள்வார் என்று கற்றுக் கொடுத்தார். இந்த ஜாபேஸ் உணர்ந்து கொண்டான், நான் எப்படியாக இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருந்தால், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி குறைவு இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது நீங்க சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யும். do something new in my life, oh Lord. Do something great in my life, oh Lord. நான் இப்படியாக இருப்பது ராஜ்யத்தின் பிள்ளையாக நான் இப்படி இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையாக நான் இப்படி இருக்க முடியாது. அந்த ஜாபேசை நீர் ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நம்முடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி அவன் ஜெபம் பண்ணின போது எப்படியாக அவன் ஜெபம் பண்ணான்? ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அப்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்வதையும் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அருள்வாராக. முதலாவதாக அவன் உணர்ந்து கொண்டான். பிரியமானவர்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, அந்த பரலோக பிதாவின் பிள்ளைகளாக நாங்கள் குறைவுகளோடு இருப்பது, வேதனையோடு இருப்பது, துக்கத்தோடு இருப்பது, இன்னும் சரி செய்ய முடியாத காரியங்களோடு இருப்பது பிதாவுக்கு சித்தம் அல்ல என்பதை நீங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியாக ஜாபேஸ் உணர்ந்து கொண்டானோ, இது என்னுடைய தவறு அல்ல, இது என்னுடைய தாயினுடைய தவறுனால் நான் எப்படியாக இருக்கிறேன், என்னுடைய தாய் எனக்கு எப்படியாக பெயர் வைத்தபடினால் நான் துக்கத்தின் மகனாக இருக்கிறேன்.
என்று அவன் உணர்ந்து கொண்டான். அவன் தேவனிடத்தில் வந்தான், ஜெபம் பண்ணினான். அதை ஆண்டவர் அப்படியே அவனுக்கு அருளி செய்தார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்தவர்கள் ஆண்டவர் ஒருபோதும் அவர் வறுமையாய் விடுவதில்லை. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக அவர் எங்களுக்கு நன்மை செய்கிற தகப்பன். நாங்கள் வேண்டுவதை பார்க்கலாம், நாங்கள் நினைப்பதை பார்க்கலாம். தன்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தகப்பன் அவருக்கு வேண்டிக் கொண்டதை அப்படியாக அவன் அருளி செய்தார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டதை, யாபேசின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று யாபேசுக்கு செய்தவர் இன்று நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கான ஒரே ஒரு காரியம் நாங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக நான் இப்படி இருக்க தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தாக இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வர வேண்டும். பின்பு ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுக்க அவர் எங்களுக்கு வல்லவர். அவருடைய நாமத்திலே நீங்க எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவன். அவருடைய சித்தம் இங்கே யாபேசை ஆசீர்வதித்தது. இதுல இருந்து என்ன காரியம் புரிகிறது? எங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு சித்தம். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்ற வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியம். அது அவருடைய சித்தம். அப்படியாக நீங்களா வந்து அவரிடத்தில் கேட்கும் போது அப்படியாக அவர் நமக்கும் அருளி சேர்க்கிற தேவனாயிருக்க. இன்னொரு உதாரணத்தை புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட பெண்ணை ஆண்டவர் ஓய்வு நாளில் சொஸ்தப்படுத்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொஸ்தப்படுத்தின போது சொன்ன காரியம், அந்த ஜெப ஆலயத்திலே சொஸ்தப்படுத்தின போது சொன்ன காரியம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தார். அது அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆபிரகாமின் குமாரத்தினி இப்படி இருக்க தேவையில்லை. அவள் இந்த அன்று உடன்படிக்கையானவர் அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். The covenant he made with Abraham. ஆபிரகாமோடு உடன்படிக்கை அந்த இடத்திலே கொண்டு வருகிறார். You are the daughter of Abraham என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். நீ 18 வருஷமா இப்படி இருந்திருக்கிறாய், இனி நீ இருக்க தேவையில்லை, உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விடுதலை கொடுத்து பார்க்கிறோம். பல சமயங்களில் நாங்கள் புதிய உடன்படிக்கையுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவள் தான் ஆபிரகாமின் குமாரத்தி என்பது அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆபிரகாமின் குமாரத்தி நான் இப்படி இருக்க வேண்டியதில்லை என்று அவளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவன் அந்த ஆண்டவரை சந்தித்தாள். ஆண்டவர் அவளை சந்தித்து சொன்னார், நீ இப்படி இருக்க தேவையில்லை, நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ இப்படி பிசாசினால் கட்டப்பட்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அவளுக்கு சுகத்தை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம். புதிய உடன்படிக்கையுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வருகிறது. நாங்கள் புதிய உடன்படிக்கைக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை நினைவு கூட்ட விரும்புகிறேன். எப்படியாக அந்த மகளுக்கு அந்த 18 வருஷமாய் பிசாசினால் கட்டப்பட்டிருந்த பெண்ணுக்கு தான் ஆபிரகாமின் குமாரத்தி என்ற ஞாபகமே வரவில்லை. தான் ஆபிரகாமின் குமாரத்தி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. இன்றைய நாளிலே ஆண்டவர் என்று அவளுக்கு அதை சொல்லி காட்டினார். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுகிறேன். நாங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிருக்கிறார். சிலுவையுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வருகிறது. அப்படியாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கட்டப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக, துக்கத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதத்திலே நாங்கள் எல்லோருமாக ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யும். Do something new in my life, oh Lord. இந்த 8வது மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நீ புதிய காரியத்தை செய்ய வேண்டும். இன்றைய நாளில் நான் அறிந்திருக்கிறேன், நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாக ஆபிரகாமின் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எனக்கும் வந்திருக்கிறது. நான் புதிய உடன்படிக்கையின் பிரஜையாக, ராஜ்யத்தின் பிரஜையாக, பிதாவுடைய பிள்ளையாக நான் இப்படியா இருக்க தேவையில்லை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நீர் புதிய காரியங்களை செய்ய வேண்டும். யாபேசி அன்று நீர் ஆசீர்வதித்தீர், அதே போல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும். உம்முடைய வெள்ளக்கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி நீர் அதற்கு என்னை விலக்கி காத்தருள வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்ளும் போது அவரும் அன்று யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அவர் அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த மாதத்திலும் நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் அருள்வாராக. ஆமென்.